ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அர்த்தபஞ்சகத்துல இதுவரையிலும் பரமாத்ம ஸ்வரூபம், ஜீவாத்ம ஸ்வரூபம், விரோதி ஸ்வரூபம் பார்த்துள்ளோம். அர்த்தபஞ்சகத்துல இருக்கக்கூடிய 5 தத்துவங்கள்ல ஆழ்வார் 4 பதிகங்களாலே விவரிக்கிறார். ஒவ்வொரு அர்த்தத்துக்கும் 4 பதிகங்கள் என்ற கணக்கிலே தான் பார்த்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது மிச்சமுள்ளது என்ன? மீதமுள்ளவை பலஸ்வரூபமும் உபாயஸ்வரூபமும். நம்பிள்ளை முதல் ஸ்ரீயப்பதியில என்ன, அதே போல ஆச்சாரிய ஹிருதயத்துல நாயனார் என்ன, இந்த அர்த்த பஞ்சகத்தை சொல்லும் பொழுது என்ன கிரமத்தை அனுசரிக்கிறார்கள் என்றால், பரஸ்வரூபம், ஜீவஸ்வரூபம், விரோதி ஸ்வரூபம், உபாயஸ்வரூபம், பலஸ்வரூபம் என்று இந்த கிரமத்தை பின்பற்றுகிறார்கள். பரமாத்மாவையே முதல்ல சொல்லணும் அப்படின்றதுக்கும் ஒரு சமாதானத்தை முன்பே பார்த்தோம். அதே போல பரமாத்மாவையும் ஜீவாத்மாவையும் சொல்லிவிட்டு விரோதியை ஏன் சொல்லணும் அப்படின்றதுக்கும் ஒரு சமாதானம் பார்த்தோம். இப்போ மிச்சம் என்ன உள்ளது? பலமும் உபாயமும். இவற்றிலே எதை முன்பு சொல்லுவது என்றால், இந்த கிரந்தத்துல ஆச்சாரிய ஹிருதயத்துல இருக்கட்டும், அதே போல முதல் ஸ்ரீயப்பதி அப்படின்றது மொத்த திருவாய்மொழிக்கு இருக்கக்கூடிய அவதாரிகை. நம்பிள்ளையுடைய ஈடுன்ற கிரந்தம் தான் திருவாய்மொழிக்கு வியாக்கியானம். அதுல அவதாரிகை அப்படின்னா முன்னுரை, மொத்த திருவாய்மொழிக்கும் முன்னுரையாக இருக்கக்கூடிய பாகத்துல திருவாய்மொழியானது அர்த்த பஞ்சகத்தையும் தெரிவிக்கிறது அப்படின்னு நம்பிள்ளை சாதிக்கக்கூடிய இடத்துல இந்த கிரமத்துலதான் நம்பிள்ளை அர்த்த பஞ்சகத்தை விவரிக்கிறார். விரோதி ஸ்வரூபத்துக்கு பிறகு பலத்தை சொல்லாமல் உபாயத்தை சொல்லுகிறார். அதே கர்மத்தை தான் அழகிய மணவாள பெருமாள் நாயனாரும் தன்னுடைய கிரந்தம் ஆச்சாரிய ஹிருதயம் என்கிற கிரந்தத்திலே அதே கர்மத்தை தான் அனுசரிக்கிறார். ஏன் இப்படி கிரமம் கொள்கிறார்கள் ஆச்சாரியர்கள் என்றால், இதுக்கு பதில் முன்னாடியே ஒரு விதமா பார்த்துள்ளோம். பலம் முன்னாடி பார்க்கணுமா, உபாயம் முன்னாடி பார்க்கணுமா என்றால், 2 வேலைகள் இருக்கு. ஒண்ணு உபதேச வேலை, மற்றொன்று அனுஷ்டான வேலை. ஆச்சாரியன் உபதேசிக்கும் பொழுது என்ன பண்ணுவான் அப்படின்னா, முதல்ல பலத்தை உபதேசிப்பான். அதுக்கப்புறம் அந்த பலத்தை அடைவிக்கக்கூடிய வழி உபாயத்தை பத்தி உபதேசிப்பான். ஆக உபதேச வேலையில முதல்ல பலம், பிறகு உபாயம். ஆனா அனுஷ்டான வேலையில முதல்ல பலம் அப்படின்றது கிடையாது, முதல்ல உபாயம் வரும். உபாயத்துக்கு பிறகுதான பலத்தை பெறுவோம். அந்த வழியில போனதானே அந்த பலமானது கிட்டும். ஆக அனுஷ்டான வேலையில முதலிலே உபாயம், பிறகு பலம் அப்படின்னு மாறாடி வரும். ஆக இங்கு அந்த அனுஷ்டான கிரமத்தை ஆச்சாரியர்கள் பின்பற்றுகிறார்கள். விரோதிய சொல்லிவிட்டு பிறகு பலத்தை சொல்லுவதற்கு முன்பு உபாயத்தை சொல்லுகிறார்கள். ஆக இந்த உபாயம் அப்படின்றதுதான் 4வது ஸ்வரூபம், 4வது அர்த்தம். ஜீவாத்மா அவசியம் அறிய வேண்டிய அர்த்தங்கள் அந்த 5ல 4வது அர்த்தம் உபாயம். எதுக்கு உபாயம்? மோட்சத்துக்கு உபாயம். முன்னாடியே ஒரு அளவுக்கு தெரிஞ்சாச்சு. எம்பெருமான் திருவடிகளை கைங்கரியம் பண்ண பொழுதுதான் மோட்சம் அப்படின்னு தெரிஞ்சிருந்த பிறகு உபாயம் என்ன என்று சிந்தித்தோமே என்றால், எம்பெருமான் சொல்றான், பக்தியா பரமயாவாபி பிரபத்யாவா மகாமுனே பிராப்யோகம் நானியதா பிராப்யா மம கைங்கரியம் லிப்சுபிஹி அப்படின்னு சொல்றான். என்னுடைய கைங்கரியத்தை ஆசைப்படுறவர்களுக்கு 2 வழிதான். ஒண்ணு பரம பக்தி யோகம் அப்படின்றது ஒரு வழி, அப்படின்னா பிரபத்தி அப்படின்னு 2 வழிதான் என்று எம்பெருமான் சொல்லுகின்றான். தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துல கொஞ்சம் விசேஷம் உண்டு. இங்கு வெறும் பக்தியோகம் மட்டும் அப்படின்னு இருந்தாலுமே கூட மற்ற சில இடங்கள் என்ன இருக்கு அப்படின்னா, அவதார ரகசியத்தை தெரிஞ்சின்றாலே எம்பெருமானுடைய அவதாரம் எப்படிப்பட்டது, எதற்காக எம்பெருமான் அவதரிக்கிறான் அப்படின்ற அந்த அவதார ரகசியத்தை அறிந்து கொண்டோமே என்றால் அதுவே மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு கீதையில சொல்லி வச்சிருக்கான். அதே போல தேசவாசம், திருநாம சங்கீர்த்தனம், இவை போன்ற பல உபாயங்கள் சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பெரும்பாலும் வேதாந்தத்துல, முக்கியமா ஸ்ரீபாஷ்யம் போன்ற கிரந்தங்கள்ல உபாயமாக எடுக்கப்படுறது என்ன அப்படின்னா பக்தி யோகம் அப்படின்றதுதான். அது ஒரு உபாயம், முக்கியமான உபாயம். அது அல்லாமல் போனால் பிரபத்தி அப்படின்ற மற்றொரு உபாயம் இருக்கு. ஆக இந்த 2 உபாயங்கள் தான் வேதாந்தத்துல பிரசித்தமான உபாயங்கள் பகவானை பெறுவதற்கு. இது ஆழ்வார் என்ன பண்றாரு அப்படின்னா, நாம் பக்தி யோக நிஷ்டர் அல்ல. ஆழ்வாருக்கு பக்தி இருக்கு, அது உண்மைதான். ஆனா ஆழ்வார் பக்தி யோக நிஷ்டர் கிடையாது. ஆழ்வார் பக்தர், பக்தி யோகி கிடையாது.
அதனால் பக்திக்கும் பக்தி யோகத்துக்கும் வேறுபாடு உண்டா என்றால் இந்த விஷயம் முக்கியமான விஷயம். இது வீடுமின் முற்றவம் அப்படின்ற இடத்துல நம்மளே இந்த விஷயத்தை தெரிவிக்கிறார். அதனால அங்க பார்ப்போம், பக்திக்கும் பக்தி யோகத்துக்கும் என்ன வாசி அப்படின்றத அங்க பார்ப்போம். இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும் என்றால், பக்தி யோகம் அப்படின்னு எம்பெருமான தெரிவிக்க கூடியதான ஒரு உபாயம் இருக்கு, ஒரு வழி இருக்கு. ஆழ்வாரிடத்துல பக்தி இருந்தாலுமே கூட அவர் பக்தி யோக நிஷ்டர் அப்படின்றவர் கிடையாது. அவர் தமக்கு உபாயமாக என்ன அறுதியிட்டு இருந்தார், நான் எம்பெருமானை பெறுவது எதனாலே என்றால் பிரபத்தியினாலேதான் என்று ஆழ்வார் பிரபன்னர் என்றுதான் சம்பிரதாயம். பிரபத்தினா என்ன என்றால் எம்பெருமானே உபாயம், உபாயமாகிற எம்பெருமான் இருக்கான் இல்லையா, அவன் தான் பிரபத்தி அப்படின்ற சொல்லிக்கே அர்த்தம். ஆக எம்பெருமான் சித்தோபாயமாக இருக்கான். சித்தோபாயம் அப்படின்னா என்றென்றைக்குமே இந்த ஜீவாத்மாவை காக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்தை கொண்டவனாக எம்பெருமான் இருக்கான். ஜீவாத்மா என்ன பண்றான் அப்படின்னா, எம்பெருமானே நீ எனக்கு உபாயமாக ஆக வேண்டும் அப்படின்னு வெறும் பிரார்த்திக்கிறான், அவ்வளவுதான். புதுசா இவன் பிரார்த்திச்சதுனால அவன் வந்து ரட்சிக்க போறான் அப்படின்றது கிடையாது. ஆனா அனாதி காலமாக காத்துட்டு இருக்கான ரட்சிக்கிறதுக்காக. இந்த ஜீவாத்மா என்ன பண்றான் அப்படின்னா அனுமதி பண்றான். இவ்வளவு நாளா நான் அவனை தடுத்திருந்தேன், இனிமேல் உன்னை தடுக்க மாட்டேன் அப்படின்ற அனுமதி பண்றான். அதான் பிரபத்தி. ஆக பிரபத்தின்றது எம்பெருமானுடைய உபாயத்தை தான் நேர காட்டுறது, அவன் தான் வழி. இந்த எண்ணத்தை தான் ஆழ்வார் கொண்டு இருந்தார். சரி, ஆக உபாயம்னா என்ன? ஆழ்வார் காட்டக்கூடிய உபாயம் பிரபத்தி அப்படின்ற உபாயம், அதாவது எம்பெருமானை அவனை அடைவதற்கு வழி அப்படின்றதுதான். சரி, எந்த 4 பதிகங்கள்ல இந்த உபாய ஸ்வரூபத்தை எம்பெருமானே பிரபத்தி, அதாவது அவன் திருவடிகள்ல பண்ற இந்த சரணாகதி இருக்கு இல்லையா, சரணாகதினா என்ன, அவனே உபாயம் அப்படின்ற அந்த ஸ்வீகாரம், அவனே உபாயம் அப்படின்றது ஆழ்வார் எந்த பதிகங்கள்ல காட்டினார் என்றால் 104 அப்படின்னு ஆச்சாரிய ஹிருதயத்திலே அழகியமானவாள பெருமாள் நாயனார் சாதிக்கிறார். நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் அப்படின்றது 5ஆம் பத்தினுடைய 7வது திருவாய்மொழி. அது தொடங்கி 7, 8, 9, 10 வரிசையா 4 பதிகங்கள்ல ஆழ்வார் சரணாகதி பண்றார். முதல்ல நோற்ற நோன்பிலேன் அப்படின்னு தெய்வநாயகன் வானமாமலை திவதேசம், வானமாமலைன்றது எம்பெருமானுக்கு தான் திருநாமம். சிறிவரமங்கல நகர் அப்படின்ற திவதேசத்துக்கு திருநாமம். இன்னைக்கு பிரசித்தமா நாங்குநேரி வானமாமலை என்று அழைக்கப்படுகின்றது திவ்யதேசமே. அந்த திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் திருவடிகளை சரணாகதி பண்ணார். நோற்ற நோன்பிலேன் நுண் அறிவிலேன் அப்படின்னு 5, 7. இந்த சரணாகதி இப்படி பண்றார் ஆழ்வார் என்றால் தன்னுடைய ஆகிஞ்சன்யத்தை முன்னிட்டு கொண்டு பண்ணக்கூடிய சரணாகதி 5, 7. அதுக்கப்புறம் 5, 8 ஆறாவமுதே அடியனுடலாம் என்பால் அன்பாயேன திருக்குடந்தை கும்பகோணம் அந்த க்ஷேத்திரத்துல 6ஆவமுதன் திருவடிகள்ல ஆழ்வார் சார்ங்கபாணின்னு இன்னைக்கு பெருமாள் சொல்லிட்டு இருக்கோம். அந்த எம்பெருமானுடைய திருவடிகள்ல சரணாகதி பண்றார். 5, 8, 6ஆவமுதி அப்படின்ற பதிகத்துல இங்க அனன்ய கதித்வத்தை முன்னிட்டு கொண்டு. அதற்கு பிறகு 5, 9 மானே நோக்கு நல்லீர் அப்படின்றதும் திவ்யதேச பாட்டு தான். மலையாள திவ்யதேசம் திருவல்லவாள். அங்கேயும் எம்பெருமான் திருத்துல சரணாகதி பண்றார். ரிச்சாவதாரத்துலதான் சரணாகதி பண்றார். வைகளும் வினையேன் மெலியன் ஆழ்வார் தளர்ந்து போய் பக்தி பாரவசியத்தோட எம்பெருமான் திருவடிகளை சரணாகதி பண்றார் 5, 9. அதற்கு பிறகு 5, 10 பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் அப்படின்ற இடத்துல விபவாவதாரத்துல சரணாகதி பண்றார். எம்பெருமானுடைய குணங்கள்ல அனுபவித்து அதனால சைத்தில்யம் தளர்ச்சி ஏற்பட அந்த சைத்தில்யமானது போக வேண்டும் அப்படின்னு குணானுபவத்துல இருக்கக்கூடிய தளர்ச்சி இருக்கும் பொழுதே கூட எம்பெருமான் திருவடிகளை சரணாகதி பண்றார் அப்படின்ற 4 இடங்கள்ல ஆழ்வார் பண்ணக்கூடிய சரணாகதி. இந்த 4 பதிகங்கள்ல சரணாகதியை விவரிக்கிறார். அர்த்த பஞ்சகத்தில் ஒரு அர்த்தமான உபாயம், அது என்ன உபாயம், சரணாகதி தான் உபாயம் அப்படின்றத விவரிக்கிறார் 4 பதிகங்கள்ல. சரி, இதுல சில வார்த்தைகளை பார்த்தோம். ஆகிஞ்சன்யம், அனன்யகதித்வம், பக்தி பாரவசியம், குணானுபவ சைத்தில்யம் இப்படின்னு சில வார்த்தைகளை பார்த்தோம் இல்லையா. இதை கொஞ்சம் இப்போ விரிவாக பார்க்கலாம். முதல் பதிகம் என்ன, நம்ம பார்க்க வேண்டிய 4 பதிகங்கள்ல முதல் பதிகம் நோற்ற நோன்பிலேன் அப்படின்னு 5, 7. இதுல ஆழ்வார் என்ன பண்றாருன்னா தெய்வநாயகன் திருப்படிகளை சரணாகதி பண்றார். எப்படி பண்றார் என்றால் தம்முடைய ஆகிஞ்சன்யத்தை முன்னிட்டு கொண்டு. ஆகிஞ்சன்யம் அப்படின்னா என்ன என்றால் அகிஞ்சனஸ்ய பாவகா ஆகிஞ்சன்யம். அகிஞ்சனஹா அப்படின்னா கைமுதலற்றவன். கிஞ்சன நாஸ்தி, தன்னிடத்துல ஒன்றுமே கிடையாது. எம்பெருமானுடைய திருவடிகள் தான பலம், அதுதான பேரு. அந்த பலத்தை பெறுவதற்கு தன்னிடத்துல ஒரு கைமுதலும் கிடையாது அப்படின்னு சொல்றதுதான் ஆகிஞ்சன்யம். இந்த பதிகத்துல ஆழ்வார் என்ன பண்றார், நோற்ற நோன்பிலேன் நுண் அறிவிலேன் அப்படின்ற, எனக்கு அறிவு கிடையாது, அதாவது ஞான யோகம் கிடையாது. நோற்ற நோன்பிலேன், வேதத்துல சொல்லப்பட்ட கர்மங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணல, எனக்கு கர்ம யோகம் கிடையாது, ஞான யோகம் கிடையாது, பக்தி யோகமும் கிடையாது.
எம்பெருமானை உன்னை பெறுவதற்கு என்னிடத்துல ஒரு நன்மையும் கிடையாது, ஒரு விதமான ஆத்ம குணங்களும் என்னிடத்துல கிடையாது கிடையாது அப்படின்னு தவிர்க்கிறாரு இல்லையா. இதுதான் ஆகிஞ்சன்யம். என்ன தாற்பயம்? இது சொல்றது ஒரு பெருமையா? எனக்கு ஒண்ணும் கிடையாது கிடையாது அப்படின்னு, எனக்கு ஆத்ம குணங்களே கிடையாதுன்னு சொல்றதெல்லாம் ஒரு பெருமையா என்றால் என்ன தாற்பயத்தோட ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சாதிக்கிறார்கள் என்றால், எனக்கு ஆத்ம குணம் இருக்கு, அதனால பக்தி வளர்ந்து இருக்கு எனக்கு, அந்த பக்தியால எம்பெருமான நான் பெற போறேன் அப்படின்னு ஸ்திதி இருந்ததுன்னா, நிலை இருந்ததுன்னா என்ன ஆகும்? நம்ம எத்கிஞ்சனர்களா ஆயிடுவோம். ஏதோ ஒண்ணு இருக்கு நம்ம கிட்ட அப்படின்றது ஆயிடும். அப்போ எம்பெருமான பெறறதுக்கு அவனே உபாயம் அப்படின்றது குறைஞ்சு பெறது இல்லையா. நம்ம ஏன் எம்பெருமான பெறறோம் அப்படின்னா, என்னுடைய ஆத்ம குணம், எனக்கு ஆத்ம குணங்கள்லாம் நிறைய இருந்தது, நான் நல்ல பண்போட இருந்தேன், அதனால எனக்கு பக்தி பிறந்தது, பக்தியை பண்ணி நான் மோட்சம் பெற்றேன், எம்பெருமானுக்கு என்ன வேலை அப்படின்னு ஆயிடும் இல்லையா. அதனாலதான் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எம்பெருமானத்துல விண்ணப்பிக்கும் பொழுது அவர்களுக்கெல்லாம் ஆத்ம குணங்கள்லாம் கிடையாது அப்படின்னு இல்லை, ஆத்ம குணங்கள்லாம் பூர்த்தியாக உண்டு ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு. இருந்தாலும் தன்னுடைய திருவுள்ளத்தில நினைப்பார்கள் என்றால், இந்த ஆத்ம குணத்துக்காக வன்று நான் எம்பெருமான பெற போறது, அவனுடைய அருளாலேயே அவனை பெற போகிறேன் ஆகியனால பிரபல நாளா இருக்கிறதுனால என்ன பண்றார்கள் எம்பெருமான் திறத்துல, எனக்கு ஆத்ம குணம் ஒண்ணுமே கிடையாது, ஆத்ம குணமே இல்லை அப்படின்னா உன்னை பெற வேண்டிய, உன்னை பெறுதற்கு உபாயமான பக்தி யோகம் என்ன, கர்ம யோகம், ஞான யோகம், இவை ஒன்றுமே இடத்துல கிடையாது அப்படின்னு தெரிவிக்கக்கூடியதுதான். அதுதான் அந்த ஆகிஞ்சன்யம் அப்படின்றது. அத 5-7 அந்த பதிகத்துல ஆழ்வார் ஆகிஞ்சன்யத்தை முன்னிட்டு அந்த ஆகிஞ்சன்யம் இருக்கு அப்படின்னு தெரிவித்துக் கொண்டு அவர் என்ன பண்ணார், ஆரணக்கு நின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய் அப்படின்னு எம்பெருமானுடைய திருவடிகள் அதுவேதான் எனக்கு உபாயம் அப்படின்னு எம்பெருமானை நீயே கொடுத்தா என்று எம்பெருமான் பண்ண அந்த எம்பெருமானே தன்னுடைய திருவடியை கொடுத்த அந்த செயலை ஆழ்வார் தெரிவித்தார். அதாவது மேற்கொண்டு சொல்ல போறார், நான் அந்த திருவடிகளை பற்றியேன் அப்படின்னு சொல்ல போறார். ஆக இங்கேயே எம்பெருமான் திருவடிகளை உபாயமாக கொடுத்தபடினால் இங்க சரணாகதியானது தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஆச்சாரியர்கள் எடுத்துக்கிறார்கள். ஆக 5-7 என்ன ஞாபகம் வச்சுக்கணும், நோற்ற நோன்பிலே தெய்வநாயக பெருமாள் வானமாமலை திவ்யதேசத்துல என்ன ஆழ்வார் திருவுள்ளப்படுகிறார் என்றால், தம்முடைய ஆகிஞ்சன்யத்தை வெளியிட்டுக் கொண்டு எம்பெருமான் திருவடிகளை உபாயமாக பற்றுகிறார். ஆகிஞ்சன்யம் அப்படின்ற ஒரு குணம் மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது 6வது அப்படின்னு திருக்குடந்தை பதிகம். இங்க ஆழ்வார் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய அனன்ய கதித்துவத்தை முன்னிட்டு கொண்டு எம்பெருமான் திருவடிகளை பற்றுகிறார். இந்த முக்கியமான பாட்டு ஒண்ணு இந்த பதிகத்துல, கலைவாய் துன்பம் கலையாதொழிவாய் கலைகண் மற்றிலேன் அப்படின்னு இந்த பதிகத்துல ஆழ்வார் சாதிக்கிறார். எம்பெருமானே நீதான் ரட்சகன், ஒரு கால் நான் ரட்சிக்க மாட்டேன் அப்படின்னு எம்பெருமானே நீ சொன்னாய் என்றால், அப்ப கூட நான் மற்றொரு இடத்துக்கு போயிட்டு ரட்சகாந்தரத்தை நான் நாட மாட்டேன், மற்றொரு ரட்சகனை நான் நாடமாட்டேன் அப்படின்னு இருக்கு இல்லையா. இதுதான் அனன்ய கதித்துவம். என்ன சொல்லுவார்கள்னா, ஆகிஞ்சன்யம் என்றால் உபாயாந்தர சூன்யத்தை அப்படின்னு சொல்லுவார்கள். சூன்யத்தை அப்படின்னா, சூன்யம்னா என்ன, ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லையா. சூன்யத்தை அப்படின்னா ஒன்றும் இல்லாத தன்மை. என்ன இல்ல, உபாயாந்தர சூன்யத்தை, உபாயாந்தரம் எம்பெருமானை விட்டு அவனை பெறுவதற்கு மற்றொரு வழி, அதாவது உபாயாந்தரம் அது எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்றதுதான் உபாயாந்தர சூன்யத்தை ஆகிஞ்சன்யம். ஆகிஞ்சன்யம்னா உபாயாந்தர சூன்யத்தை. அனன்ய கதித்துவம் என்றால் என்ன என்றால், ரட்சகாந்தர சூன்யத்துவம் தான் அனன்ய கதித்துவம். அதாவது எம்பெருமான் தன்னுடைய ரட்சணத்தை பண்ணல அப்படின்னு வச்சுப்போமே, சரி எம்பெருமான பெறணும், எம்பெருமான் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறான், வேற யார் வாசல்லையாவது போய் நிற்போமே அப்படின்னு போனோம்னா என்ன ஆகும்னா, மற்றவர்களை நாம் ரட்சகர்களாக பற்றதாக ஆயிடும். அது கழிக்கிறது தான் அனன்ய கதித்துவம். ரட்சகாந்தர சூன்யத்தை, மற்றவர்கள் ரட்சகர்கள் அல்லர், எம்பெருமான் தான் ரட்சகன். இதுதான் அனன்ய கதித்துவம். அதுதான் ஆழ்வார் இங்க தெரிவிக்கிறார். கலைவாய் துன்பம் கலையாதொழிவாய் கலைகன் மற்றிலேன், எம்பெருமானை நீ ரட்சிக்காமல் போனால் அதுக்காக நான் மற்றொரு ரட்சகரை நாட மாட்டேன். மற்ற ரட்சகர் அப்படின்றவன் இந்திரனோ பிரம்மாவோ சிவனோ மற்ற தேவதாந்திரங்கள் இருக்கட்டும், அதே போல எனக்கு இதுதான் காப்பு அப்படின்னு நினைக்கக்கூடிய கர்மயோகம் பக்தி யோகம் ஏதோ ஒன்று இருக்கட்டுமே, எதையும் நான் ரட்சகம் அப்படின்னு நினைக்க மாட்டேன். நான் காக்கக்கூடியவன் ஒருவன் தான், அந்த எம்பெருமான் தான் அப்படின்ற நினைவு இருக்கு இல்லையா. அதுதான் அனன்ய கதித்துவம், ரட்சகாந்தர சூன்யத்தை. இங்க மற்றொரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும். இந்த அனன்ய கதித்துவம் அப்படின்றது ரட்சகாந்தர சூன்யத்தை அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுதான் சம்பிரதாயத்துல பொதுவாக இருக்கக்கூடிய அர்த்தம். ஆனாலும் சில இடத்துல நம்ம ஆச்சாரியால் என்ன பண்றா அப்படின்னா, மற்றொரு அர்த்தத்திலையும் இந்த அனன்ய கதித்துவம் அப்படின்றத தெரிவிக்கிறார்கள். எந்த விதத்துல என்றால், அனன்ய கதித்துவம்னா என்ன பார்த்தோம், எம்பெருமானை ஒழிய மற்றவர்கள் ரட்சகர் அல்லர், எம்பெருமான் தான் ரட்சகன் அப்படின்றது அனன்ய கதித்துவம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. மற்றொரு விதத்தில் என்ன தெரிவிக்கிறார்கள் என்றால், முதல்ல ஆகிஞ்சன்யம் அப்படின்னு பார்த்தோமா, ஆகிஞ்சன்யம்னா என்ன, எம்பெருமானை பெறுவதற்கு நமக்கு இடத்துல கொடுக்கறதுக்கு ஒரு நன்மையும் கிடையாது,
அதான் ஆக்கிஞ்சன்யம். சரி, அப்படி இருந்ததுன்னா எம்பெருமான பெறறதுக்கு நம்ம இடத்துல ஒன்னும் கைமுதல் இல்லை இல்லையா? அப்ப எம்பெருமானை விட்டுற வேண்டியதானே? சரி, அவனை அனுபவிக்க முடியாது அப்படின்னு எட்டாக்கணி அப்படின்னு விட்டுட்டு போக வேண்டியதானே அப்படின்னா அங்கதான் அனன்ய கதித்துவம் அப்படின்றது வருது. இங்க அனன்ய கதித்துவம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவனை ஒழிய செல்லாதிருக்கை அப்படின்னு சாதிப்பார்கள். இப்படின்றது பெரியவாச்சான் பிள்ளை ஸ்தோத்திர வியாக்கியானத்திலும் அருளி செய்கிறார். அதே போல திருநெடுந்தாண்டக வியாக்கியானத்திலும் உங்களிடத்தில் அருளி செய்கிறார். எம்பெருமான் பற்றிக்கு சொல்லக்கூடிய துவயம் இருக்கு இல்லையா? அந்த துவயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும்னா நமக்கு ரெண்டு தன்மை வேணும். ஒன்று ஆகிஞ்சன்யம், மற்றொன்று அனன்ய கஜித்துவம் அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்க அங்க பெரியவாச்சன் பிள்ளை சாதிக்கிறார் அவனை ஒழிய செல்லாதிருக்கை அப்படின்றது. அதனால் அவனை ஒழிய செல்லாதிருக்கை அப்படின்னா இப்ப நம்ம பார்த்தோம். இதுதான் என்னன்னா எம்பெருமானை பெறுவதற்கு எனக்கு ஒரு உபாயமும் கிடையாது. சரி, அப்போ எம்பெருமான அடைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீள வேண்டியதானே அப்படின்னா அதனால முடியாது. எம்பெருமான அனுபவிக்காம என்னால இருக்க முடியாது அப்படின்னு இருக்கு இல்லையா? இதுவும் ஒரு விதமான அனன்ய கதித்துவம். மற்றொரு கதி கிடையாது, மற்றொரு புகழ் அல்ல அப்படின்னு, மற்றொரு ரட்சகர் அல்ல அப்படின்ற அர்த்தத்திலையும் அங்கங்க ஆச்சாரியாலாம் சாதிப்பான். அதே போல மற்றொரு எனக்கு வழி கிடையாது, அவனை விட்டனால பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்ற நிலை இருக்கு இல்லையா? இதுவும் அனன்ய கதித்துவம் அப்படின்னு அங்கங்க ஆச்சாரியர்கள் சாதிப்பார்கள். இங்க நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அனன்ய கதித்துவம் அப்படின்னா ரக்ஷகாதர சூன்யத்தை அது தெரிவிக்கிற பாட்டு என்ன? கடைவாய் துன்பம் கடையாதொழிவாய் கடைகண் மற்றிலேன் படைவாய் நேமி படையாய் குழந்தை கிடந்த மாமாயா என்று திருக்குடந்தை 6வது இடத்துல ஆழ்வார் தெரிவிக்கிறார். சார்கபாணியே எம்பெருமானே நீ ரட்சிக்காம போனா கூட அதுக்காக நான் மற்றொருத்தருடைய வாசல போய் நிக்க மாட்டேன். உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன். வேற யாரும் என்னுடைய குறையை முடிக்க முடியாது. மற்றவர்கள் எனக்கு ரட்சகர்கள் அல்லர் அப்படின்றது அனன்ய கதித்துவம். அது தெரிவித்து கொண்டு என்ன பண்ணார்? உடலையன்பின் பேச்சு முலையோடு அவளை உயிருண்டான் கடல்கள் அவையேசனாக கொண்ட குருகோட்சடகோபன் அப்படின்னு அந்த திருக்குடந்தை எம்பெருமான் திருவடிகள் ஆழ்வார் சரணாகதி பண்ண 5, 8. ஆக 5, 7 என்ன பார்த்தோம்? ஆகிஞ்சன்யத்தை முன்னிட்டு கொண்டு பிரபத்தி தெய்வநாயகன் திருவடிகள். 5, 8 நோற்று நோன்பில்லைன்னா இந்த மாதிரி ஆகிஞ்சனத்தை முன்னிட்டு கொண்டு. 6வது 5, 8 என்ன பண்ணார்? அனன்ய கதித்துவத்தை முன்னிட்டு கொண்டு திருக்குடந்தை எம்பெருமான் திருவடிகள் சரணாகதி. சரி, அடுத்தது 5, 9 திருவல்லவாழ் எம்பெருமான் திருவடிகள் சரணாகதி பண்றாரு. இங்க என்ன அர்த்தத்தை சாதிக்கிறார் ஆச்சாரியால் அப்படின்னா வைகளும் வினையேன் மெலிய அப்படின்னு தான் இந்த பதிகத்தை ஆரம்பிக்கிறார் ஆழ்வார். என்னன்னா எம்பெருமான எப்படியாவது அடையணும் அப்படின்ற அந்த பக்தி ஆழ்வாருக்கு மீதூர்ந்து போய் திருவல்லவாழ் திறத்துக்கு போக ஆரம்பிக்கிறார் ஆழ்வார். ஆனா கால்நடை கொடுக்கல, அவரால் போக முடியல. ஆழ்வாருக்கெல்லாம் மானசமான அனுபவம் தான், ஆனா மனசால கூட திருவல்லவாழ் திவ்ய தேசத்தை போய் எய்த முடியல. அவ்வளவு ஒரு பக்தியினால அப்படியே பாதியிலே நின்றுட்டார் ஆழ்வார். அப்படிப்பட்ட நிலையிலும் கூட ஆழ்வார் என்ன மறக்கல என்றால் நாமங்கள் 1000 நம்பெருமானடிமே சேமங்கள் தென்குருகூர்ச்சடகோபன் தெரிந்துரைத்த என்று அவன்தான், அவனுடைய திருவடிகள் தான் நமக்கு க்ஷேமம், அதாவது க்ஷேமத்தை ஏற்படுத்தக்கூடியது. க்ஷேமங்கரம் அப்படின்னு சொல்லுவார்கள். க்ஷேமம்னா நன்மை, நன்மையை ஏற்படுத்தக்கூடியது அவனுடைய திருவடிகள் தான். ரட்சகன் அவன் தான், அவன் திருவடிகள் தான் அப்படின்னு. அப்படிப்பட்ட பக்தி அதுல தளர்ந்து இருக்கும் பொழுது கூட என்ன மறக்கல ஆழ்வார் அப்படின்னா எம்பெருமான் திருவடிகள் தான் உபாயம் அப்படின்றத மறக்கல. இது மானை நோக்கு நல்லீர்ல பக்தி பாரவசியம் இருக்கும் பொழுது கூட எம்பெருமான் திருவடிகளை சரணாகதி பண்ணது 5, 9 திருவல்லவாழ் திவ்ய தேசத்துல. அதற்கு பிறகு 5, 10 பிறந்தவாறு மலர்ந்தவாறுன்றது கண்ணன் எம்பெருமான் அந்த அவதாரத்துல ஆழ்வார் சரணாகதி பண்றார். எதற்காக என்றால் நின்று நின்று நினைகின்றேன் உன்னை எங்கனம் நினைகிருப்பன் அப்படின்றார் ஆழ்வார். உன்னை நினைச்சு நினைச்சு என்னுடைய மனசானது உருகி போறது. அந்த குணானுபவத்தினால தரிச்சு நிக்க முடியல. எம்பெருமானே உன்னை பிரிஞ்சிருக்கேன், சரி உன்னுடைய குணத்தை அனுபவிச்சாது கொஞ்சம் தரித்திருக்கலாமே அப்படின்னா கூட என்னால முடியல. உன்னை நடக்கிற ஒவ்வொரு க்ஷணந்தோறும் என்னுடைய மனசானது உடைஞ்சு போறதுனால உன்னை கொஞ்சம் கிட்டி நின்று அனுபவிக்க கூட முடியல என்னால அப்படின்னு அந்த வருத்தத்தோட எம்பெருமான் திருவடிகளை சரணாகதி பண்றார். இது பிறந்த வாரம் அப்படின்ற இடத்துல. ஆக எம்பெருமான அனுபவிக்கணும் அப்படின்னா அவனுடைய திருவடிகள் தான் ஒரே வழியை ஒழிய மற்றொரு வழி கிடையாது அப்படின்ற நிலை ஆழ்வாருக்கு எப்போ குலையல. அவனுடைய குணத்தை அனுபவிக்கும் பொழுது அந்த குணத்தினால சைத்தில்யம் ஏற்படுறது, அதாவது சித்திரமாகாரார் அப்படின்னா தளர்ந்து போறார் ஆழ்வார். ஒவ்வொரு நொடிதோறும் எம்பெருமானுடைய குண அனுபவமானது ஆழ்வாரை உருக்குகின்றது இல்லையா? அந்த நிலையில கூட ஆழ்வார் என்ன மறக்கல என்றால் இந்த நிலையில தப்பி எம்பெருமான அனுபவிக்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் வழி அவனுடைய திருவடிகள் தான் என்று சொல்லி நாகடமிசை நம்பிரான் சரணே சரண் நமக்கு என்று அப்படின்னு தான் இந்த பிறந்த வாரம் அப்படின்ற பதிகத்தை முடிக்கிறார் ஆழ்வார். ஆக 5, 9 பிறந்த வாரம் அப்படின்ற பதிகத்துல என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ஆழ்வாருக்கு இந்த குணானுபவம் வர அந்த அனுபவத்தினால ஆழ்வாருக்கு தளர்த்தி சைத்தில்யம் ஏற்பட
அந்த நிலையில கூட ஆழ்வார் என்ன பண்றாரு அப்படின்னா, எம்பெருமான் திருவடிகள் தான் இந்த சைத்தில்யத்தை போக்கி அவன் திருவடிகளை அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்கும் வழி அவன் திருவடிகளையே தான் பற்ற வேண்டும் அப்படின்னு நாகநமிச நம்பிரான் சரணே, அவனுடைய திருவடிகளே அதுவே சரண் நமக்கிட்ட நாடொரும் ஏக சிந்தையனாய் குருகூற்றடகோபன் மாறன் அப்படின்னு ஏக சிந்தையனாய் அதை மட்டுமே நினைக்கக்கூடியவராக ஆழ்வார் எழுந்தருளி இருந்தார் என்று. ஆக 4 பதிகத்துல என்ன ஞாபகம், 5, 7 நோற்ற நோன்பிலே அங்கு ஆகிஞ்சன்யத்தை முன்னிட்டு கொண்டு சரணாகதி. ஆகிஞ்சன்யம் என்றால் கை முதல் ஒன்றும் என்னிடத்துல இல்லை, உன்னை பெற வேண்டியதற்கு உண்டான ஆத்ம குணங்கள் தொடக்கமாக கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்றதுதான் ஆகிஞ்சன்யம். அதற்கு பிறகு 5, 8, 6 அமுதையில அனன்யகதித்துவத்தை முன்னிட்டு கொண்டு சரணாகதி. அனன்யகதித்துவம் என்றால் ரக்ஷகாந்தர சூன்யத்தை, எம்பெருமானை நீ ரட்சிக்காமல் போனாலும் மற்றொருவர் வாசலிலே நான் புகமாட்டேன், மற்றொருவர் எனக்கு ரட்சகன் அல்லர் அப்படின்றத சொல்லிக்கொண்டு சரணாகதி பண்ணார். உடலை என்பின் பேச்சு முலையோடு அவளை உயிருண்டான் கடல்கள் அவையே சரணாக கொண்ட குருகூற்றட கோபன் அப்படின்னு 5, 8. அதற்கு பிறகு 5, 9 மானே நோக்கு நல்லீர் வைகளும் வினையேன் மெலிய என்று ஆழ்வார் பக்தியாளர் மெலிந்து போகிறார். அந்த நிலையிலும் கூட நாமங்களாயனுடைய நம்பெருமானுடைய சேமங்கள் தென் குருகூர் என்று எம்பெருமானுடைய திருவடிகள் தான் எனக்கு நன்மையை கொடுக்கக்கூடியவை, அதுதான் எனக்கு க்ஷேமங்கரம் என்று எம்பெருமான் திருவடிகளையே உபாயமாக பற்றினார். அதற்கு பிறகு 5, 10 குணானுபவத்தினால சைத்தில்யம் தளர்ச்சி ஏற்படும் பொழுது கூட ஆழ்வார் என்ன மறக்கல, நாகநமிச நம்பிரான் சரணே சரண் அப்படின்று எம்பெருமானுடைய திருவடிகள் தான் எனக்கு உபாயம் அப்படின்றத மறக்கல ஆழ்வார் என்று இந்த 4 பதிகத்துல இப்படி ஆழ்வார் சரணாகதியை விரித்துரைத்தார். இதற்கு மேல் நம்பிள்ளை சில அர்த்தங்களை இங்கு அருளி செய்றார். நம்முடைய முதல் ஸ்ரீயப்பதியில என்ன சாதிக்கிறார் என்றால், ஆழ்வார் எங்கெங்கெல்லாம் பிரபத்தி பண்றாரோ எல்லா இடத்துலயும் என்ன பண்றாருன்னா அந்த ஏ அப்படின்னு அந்த ஏவகாரத்தை போடுறார். அவனுடைய திருவடிகளே அப்படின்னு உடலை அன்பின் பேச்சு முலையோடு அவளை உயிருண்டான் கழல்கள் அவையே சரணாக கொண்ட, அவைதான் எனக்கு சரண் அப்படிங்கிறார். அதே போல நாகநமிச நம்பிரான் சரணே சரண் அப்படின்றார், அந்த திருவடிகள் தான் எனக்கு சரணம் அப்படின்ற ஆழ்வார் அங்கங்க ஏகாரத்தை போட்டு சொல்றாரு இல்லையா. இதனால என்ன தாற்பயம் அப்படின்னா, உபாய நைரபேட்சம் சொல்லப்படுகிறது அப்படின்னு ஆச்சாரியர்கள் சாதிப்பாங்க. அதாவது எம்பெருமான் உபாயமா, அவன் தான் நமக்கு மோட்சத்தை கொடுக்க போறான். உபாயம்னா மறுபடியும் பார்க்கணும் வழி, நம்ம பலத்தை அடையறதுக்கு வழி, அதுதான் உபாயம். எம்பெருமான் தான் வழி, அவன் தான் உபாயம். அவன் நிரபேட்ச உபாயம், நிரபேட்சம்னா மற்றொன்றை எதிர்பாராத உபாயம். சரி, யாரை எதிர்பார்க்க மாட்டான், யாரை கழிக்கணும், இந்திரன் எதிர்பார்க்க மாட்டான், சந்திரன் எதிர்பார்க்க மாட்டான், சிவன் எதிர்பார்க்க மாட்டான். மோட்சம் கொடுக்கும்போது இந்த தேவதைகள்லாம் தேவையில்லை அப்படின்னு தாத்பரியமா? அதுல சந்தேகமே கிடையாது. பரம்பொருள் அவர்கள் எதுக்கு எதிர்பார்க்க போறது, தானே மோட்சத்தை கொடுத்துடலாமே, அதுல சந்தேகமே கிடையாது. அப்ப யாரை கழிக்கணும் என்றால் இந்த ஜீவாத்மாவை கழிக்கணும். என்னன்னா மோட்சம் பெறான் இல்லையா, எம்பெருமான் கொடுத்துடுறான், ஆனா அவன் ஜீவாத்மாவை எதிர்பார்க்கிறான். இவன் பிரபத்தி பண்ணாதானே அவன் கொடுக்கறான் அப்படின்னு இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, இப்போ மோட்சம் போறதுக்கு யாரு காரணம், பெருமான் காரணம், ஜீவாத்மாவும் காரணம். அவன் பிரபத்தி பண்ணதுனாலதானே மோட்சம் போறான் அப்படின்னு ஆயிடும் இல்லையா. அதைதான் தவிர்க்கிறது இந்த அப்படின்ற காரணம். அவனுடைய திருவடிகள் தான் உபாயம் அப்படின்றதுனால நீ பண்ண பிரபத்தி கூட உபாயம் கிடையாது. அப்படியா, நான் பண்ண பிரபத்தி உபாயம் ஆகாதா என்றால் ஆகாது. ஏன்னா இன்னைக்கு நீ பண்ண பிரபத்தி இருக்கு இல்லையா, அதை 8ஆம் பத்திர ஆழ்வார் சாதிக்கிறார். உணர்வில் உம்பர் ஒருவனை அவனதருளால் உறற் பொருட்டு என் உணர்வின் உள்ளே இருத்தினேன். அவன் தான், அவனுடைய திருப்படிகள் தான் எனக்கு உபாயமாகணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணேன். அதுவும் அவனுக்கு இன்னருளே, இன்னைக்கு நான் பிரார்த்தனை பண்ணேன்னு இதுவும் கூட அவனுடைய நிருகேதுக கிருபையினாலதான் என்று சொல்லி ஜீவாத்மா பண்ற பிரபத்தி இவனுடைய மோட்சத்துக்கு காரணமாகாது. ஏன்னா இந்த பிரபத்தியும் விளையும்படியாக எம்பெருமான் தானே பண்ணியிருக்கான். ஆகையினால எம்பெருமான் தான் எல்லாத்துக்குமே காரணம், மோட்சத்துக்கும் அவன் தான் காரணம். ஜீவாத்மா என்ன பண்றான்னா அனாதி காலமா தடுத்திருந்தான் எம்பெருமான, இப்ப இந்த தடையை நீக்கிட்டான், இவ்வளவுதான் என்று அந்த ஏகாரமானது எனக்கு தெரிவிக்கிறது. எம்பெருமான் ஒருவனே உபாயம் அப்படின்றத தெரிவிக்கிறது. ஆக இந்த உபாய ஸ்வரூபத்தை இந்த 4 பதிகங்கள்ல ஆழ்வார் விவரித்தார் என்று பார்த்தோம். நோற்ற 4 நோற்ற நோன்பிலேன் 5, 7, 5, 8, 5, 9, 5, 10 முறையே என்னென்ன குணங்கள் என்ன தன்மைகளுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஆகிஞ்சன்யம், அனன்யகதித்வம், பக்தி பாரவசியம், குணானுபவ சைத்தில்யம் அப்படின்னு இந்த 4 தன்மைகள் இருக்கும் பொழுது ஆழ்வார் அதை முன்னிட்டு கொண்டு என்ன பண்றார் அப்படின்னா எம்பெருமான் திருவடிகளை உபாயமாக பற்றுகிறார் என்று இந்த உபாய சொரூபத்தை அனுபவித்தோம். கடைசியில பல சொரூபம், அது அடுத்தது பார்க்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.